ஏண்டா எனக்கு இன்னதுதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அதெல்லாம் முன்னாடியாவே வாங்கி வச்சு கூடாதா? ஆமா, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு? வெங்காய சாம்பார். வெள்ளை பூண்டு சாம்பார். அறிவு கட்ட முடியா? என் பொண்டாட்டி வைத்து நீ பார்த்தது இல்ல? அந்த ஒம்பெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? அப்ப புள்ளத்தாச்சா இருக்காடா. அவளுக்கு மிளகு குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அதுல 2 துண்டு சொரா போட்டு தேனாட்டம் சுண்டி அதுல நெய் போட்டு அவ சாப்பிடுவா. பிறக்க போற குழந்தைக்கு நல்ல ஊட்டம், கலராவும் இருக்கும். எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. நீ போய் டெர்லின் சட்டையாவது டெரிகாட்டன் சட்டையாவது செலக்ட் பண்ணி கொண்டா. எந்த கடையில? பாஸ்கர் ரூமுக்கு போய் நல்ல சட்டையா பார்த்து பொறுக்கி. புண்ணியத்து குளிர மாட்ட பல்ல பிடிச்சு பாக்குறியா நீ? ஏதோ எங்க ஐயா சின்ன வயசுல அப்பா அம்மாவை இழந்தவரு இவ்வளவு பெரிய பங்களாவில தனியா இருக்க பிடிக்காம நீ வேற கூட படிச்சுக்கிட்டு இருக்கிறியே, உன் சம்சாரம் வேற கற்பமா இருக்கிற அப்படின்னு இறக்கப்பட்டு இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல குடி வச்சு உனக்கு ஓசி சோறு போட்டா நீ என்னையா மிரட்டுறியா? இந்த ஓசி கிராக்கிங்களா இப்படித்தான்ப்பா. என்னையோட ஓசின்னு கேட்டேன். உன்னத்தான் சொல்றேன். என்ன இன்சல்ட் பண்ற? என்ன கன்சல்ட் பண்ணவா? பல்லால உடைப்பேன். மூக்கால பேத்துடுவேன். கண்ணை நோண்டிடுவேன். காதை கொட்டாஞ்சிடுவேன். என்ன காது குறும்பியா? என்ன சொன்ன? என்னடா கலாட்டா? ஒண்ணு இல்ல, திறந்தே கிடக்குதே. காலேஜுக்கு வேற நேரமாயி போச்சு, தலைமை வேற வரல. உன் சட்டையில நல்ல சட்டையா ஒண்ணு கொடுறான்னு தப்பா? மணி, அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கா இல்லையா? நல்ல சட்டை எடுத்தான்னு கொடு. ஆமா சார், இன்னைக்கு சட்டை கேட்கிறாரு, இருக்குது கொடுத்துறோம். நாளைக்கு பொண்டாட்டிக்கு புடவை வேணும் அப்படின்னு கேட்டா எங்க போறது? ஜவுளி கடைக்கு போறது. அவர் தான் வாங்கியா தர மாட்டாரு. இதே மாதிரிதான் டெய்லி தகராறு. என் மேல ஏதாவது தப்பா? ஆமாமா, இவன் தானே வாங்குறான். வீட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் காவக்காரன் சும்மா இருக்க மாட்டான். காவக்காரன் சும்மா இருந்தாலும் நாய் சும்மா இருக்காது. நாய் தான் சும்மா இருக்குது. இவன் வாய் சும்மா இருக்காது. சொல்லு, 100 தடவை சொல்ல அவங்கிட்ட. சாரு வராது எதுக்கு? வா சாரு வா. காலேஜுக்கு போன அதுக்குள்ள ஏன் திரும்பி வந்தேன்? அதுக்குள்ள மறுபடியும் அத்தான பாக்கணுமா? ஏண்டி? ஐயோ, எத்தனை தடவை சொல்லிருக்கிறேன், சமயக்கட்டுல கரண்டியை பிடிச்சா ஏண்டி, காலேஜ்ல புத்தகத்தை பிடிச்சா ஏம்மா, புரியுதா? புருஷ முண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுக்குள்ள விக்க நின்ன திருப்பி. எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு? வசந்தி காலேஜ் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். நான் உனக்கு கொடுத்து நீ என்ன அவளுக்கு கொடுக்கறது? நானே கொடுக்கறேன். அவ என் மனைவி. வருங்காலம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்க. என்ன வருங்காலம்? பொல்லாத வருங்காலம். இன்னும் 10 வருஷமா இருக்குது. பரீட்சை முடிச்ச மறுநாளே நான் வசந்தி கழுத்துல தாலி கட்டுறா இல்லையான்னு பாரு. பாஸ்கர், இந்த காதல் விவகாரம் இருக்குதே, அது சீட்டாட்டம் மாதிரி. வேணுங்கிற சீட்டு நமக்கு வராது, வேண்டாத இடத்துக்கு அதே சீட்டு போகும். வசந்தியே சாதாரணமா நினைக்காதீங்க, அவ கொம்பு தேர். நான் முடவே இல்லை, கால் உள்ளவன், காதல் உள்ளவன். என் கண்களுக்கு மயங்காத பெண்கள் இருக்கலாம், ஆனா என் காசுக்கு வாங்க முடியாத பெண்ணோ பொருளோ இந்த உலகத்துல கிடையாது. காலேஜ்ல படிச்சு டிகிரி வாங்குறோமோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு புள்ளைய கையில வாங்கிட்டோம். என்ன புடி? ரெண்டையுமா? எனக்கு 4 கையா இருக்கு. பாக்குறவங்க நான் என்னமோ குழந்தை படுத்து எடுத்துட்டு வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. இது பாருங்க, இத வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு, அதை வளர்க்க வேண்டியது உங்க கடமை. இந்த காலத்துல புருஷ மண்டாட்டி தனித்தனியா அக்கறை எடுத்துக்கிட்டாதான் குடும்பத்தை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியும். ஏண்டி, ஏதோ வாயும் வயிறுமா இருந்தியே, போனா போது பொண்டாட்டி ஆச்சேன்னு சொல்லி உனக்கு பொங்கி போட்டு கைய காலெல்லாம் புடிச்சு விட்டேன். இதே சாக்கா இந்த பிள்ளைய வேற வளர்க்க சொல்றியா? ஏண்டி, உன்னை எவன் ரெட்டையா பெத்து சொல்லுது? நான் என்ன திட்ட மாட்டேன் பெத்தேன். எனக்கு தான் 2 கர்ப்பப்பை இருக்குன்னு லேடி டாக்டர் சொன்னாங்க. ஐயோ, இனிமேல் பிறக்கிறதெல்லாம் ரெட்டையாவா? எனக்கு வேணாம்ப்பா. போதண்டா, எப்படியாவது சுஜாவை அடைஞ்சாகணும் மேடம். என்னடா செய்யலாம்? காதலிக்கிற திருமணம் அப்புறம் பணம் விட்டு வாய் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன சொல்றேன்னு சடார்னு கேட்ட வேண்டியதானே? கரெக்ட். இன்னைக்கு 2ல 1 கேட்டுறோம். அதான் வருதுடா. எங்க சுஜா? ஜூலியட். சுஜா இங்க வா. இன்ப கனா ஒன்று கண்டேன். நான் கண்டேன், நீங்க தான் கண்டியா? தேவைதானா? ஏண்டா இவகிட்ட அற வாங்குறது அப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏடா எருமாடு தோழா, நீ தானடா சொன்ன போய் முயற்சி பண்ணி பாரு, அன்பு கிடைக்கும்னு. கடைசியில் அரை தான்டா கிடைச்சது. கவலைப்படாதடா, அறையின் ஆரம்பம் தான் உங்க காதல். உண்மையா சொல்றேன்? சத்தியமா சொல்றேன். அப்ப இன்னும் தடவை முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான். சுஜா, சுஜா, சத்தா, நீ இங்கே இல்லையா? ஓஹோ, பிரபுவை அடிச்சதே நினைச்சிட்டு இருக்கியா? போடி, நீ கொடுத்த அடி இருக்கே, அது வாலிப உலகத்துக்கே ஒரு பெரிய இடி. போடி, அவர் ஒரு அப்பாவி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்னடி ரொம்ப வருத்தப்படுற? வேணும்னா ஒண்ணு செய்யி, நீ அரை கொடுத்த அதே கன்னத்துல ஒரு இது வேணா. மூஞ்ச பாரு, மூஞ்ச எப்படி இருக்கு? மேடம், மேடம் வாங்க.
உட்காருங்க. இன்னைக்கு நான் உங்களோட சாப்பிட போறேன். உட்காருமா. ஏன் மேடம், உங்க ரூம்ல இடம் இல்லையா? நிறைய இடம் இருக்குமா. இன்னைக்கு சுஜாதாவோட சாப்பிடலான்னு வந்தேன். சுஜாதாவோட மட்டும் தானா? உங்க எல்லாரோடையும் தான். சுஜா, என்ன டிஃபன் கொண்டு வந்திருக்கேன்? பணக்கார விட்டு பொண்ணுன்னு தான் பேரு. வெறும் தோசை தான் கொண்டு வந்திருக்கா. ஐயோ, தோசையா? காஞ்சு போயிருக்கேன். இத சாப்பிட்ட வயிற்றுக்கு கெடுதல். சுஜா, இந்த தோசையை நான் சாப்பிடுறேன், இந்த பிரெட் டோஸ்ட் நீ சாப்பிடு. அப்ப உங்க வயிறு கிடாதா? எனக்கு பரவாயில்லம்மா. சுஜா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணாம். ஆமா, உங்க அம்மா நல்லா கவனிக்கிறாங்களா? ஓ, ஏன் மேடம்? ஒண்ணு இல்லம்மா, சும்மா சும்மா அப்படி கேட்டேன். இந்த மேடம், உங்களை பார்த்தா, என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? இந்தம்மா. மேடம், நீங்க பெரிய ஆளு. கிளாஸ்ல தான் சுஜாவை தனியா கவனிக்கிறீங்கன்னா இங்க கூடவா? அவ வேண்டாம்னா கூட நீங்க ஊட்டி விடுறீங்களே, பெத்த தாய் மாதிரி. மாதிரி என்னம்மா? அப்படியேதான் இருக்கட்டுமே. ஏன் உங்க அம்மா உங்களுக்கு ஊட்டி விடுறது இல்லையா? அப்படிதான். சுஜா, இந்த 2 அவதாரங்களும் எங்க வீட்டுலதான் இருக்காங்க. இவங்க அம்மா என் கூட தான் படிச்சது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்ல. உங்க வீட்டுல இருந்து என்ன மேடம் பிரயோஜனம்? உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க நல்லா படிக்கலாமே. எங்களுக்கு கூட மேடத்தை டியூஷன் சொல்லிக்கணும்னு ஆசைதான். எங்க அம்மா இருக்குதே, சாயங்காலம் ஆனா போதும் எங்களை வீட்டுக்கு காவல் வச்சுட்டு இது நல்லா சீவி சிங்க அடிச்சுக்கிட்டு சினிமாவுக்கு போயிடும். கிழவி கிழவியா? வாங்க வாங்க வீட்டுக்கு, உங்க அம்மா கிட்ட சொல்றேன். அது சரி, உங்க அப்பா வீட்டுல என்ன செய்வாரு? எங்க அப்பா பாவம் 6 மணி ஆட்டத்துக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க மத்தியானம் 12 மணி வெயிலே கியூல போய் நிப்பாரு. தவறி போய் டிக்கெட் கிடைக்கலன்னு வந்தாரு, அன்னைக்கு ராத்திரி சோத்து வாயில மண்ணு. என்ன சிரிப்பு வேண்டியது இருக்கு? போதும் நிறுத்துங்க. சுஜா, நீ எப்பமா எங்க வீட்டுக்கு வர? மேடம், நானும் எத்தனையோ தடவை கூப்பிட்டுட்டேன், வரவே மாட்டேங்கிறா. இப்ப நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, கண்டிப்பா வருவா. இல்ல சுஜா? எஸ் மேடம். பாத்தியா? ஹாய் சுஜா, நம்ம வீட்டுக்கு வர போறாடி. இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, டிக்கெட் கிடைச்சது. வாங்க. ஏன் தான் இப்படி சினிமா பைத்தியம் பிடிச்சி அலையறியோ தெரியல. வர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என்னால கியூல நிக்க முடியாதுமா. பொம்பளைங்க கவுண்டர்ல எனக்கு நீயே சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கோ. அப்படின்னா இன்டர்வல்ல எனக்காக நீங்க மசால் வடை வாங்கி கொடுக்கணும். உன் புத்தி உன்னை விட்டு போவாதே. ஐயோ, குழந்தைங்க வந்துருச்சு. மம்மி மம்மி, வர வர உனக்கு வயசு கம்மி. இன்னைக்கு எங்க டாடி ரொம்ப ஸ்லிம்மா இருக்காங்க. நைஸ் கைஸ். மம்மி, என்னடி கொஞ்சறீங்க? குத்துறாங்குத்தி. ஐயோ, இந்நேரம் நியூஸ் ரீல் ஆரம்பிச்சிருப்பானே. போய் தொலைங்கடி. லட்சு, உனக்கு என்னமா வேணும்? அவளுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான் வேணும். சரிதான், சீக்கிரம் சொல்லுங்கடி. இந்நேரம் டைட்ல ஆரம்பிச்சிருப்பானே. லட்சு, நீ சொல்லுடி. நீ சொல்லுடி. நீ சொன்ன என்னவா? ஏன் நீ சொன்னா என்ன குறைஞ்சு போயிடுவியா? சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம். 1 2 3. மம்மி, டாடி, நாங்க 2 பேரும் ஒருத்தரையே லவ் பண்றோம். ஒட்டிய சமாளிச்சு இருப்பாங்க. என்ன தைரியம்? 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரையே லவ் பண்றீங்களா? இருடி, விஷயம் சிக்கனமா இருக்குது, என்னன்னு விசாரிப்போமே. சும்மாருங்க. லவ்னு சொன்ன உடனே பயம் என் அடி வைத்த கப்புது. ஏண்டி, இந்த வயசுலயே லவ்வா? நீ மட்டும் என்ன ஒழுங்கோ? நீ ஹைஸ்கூல்ல காதல் பண்ண, நாங்க காலேஜ்ல பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? மம்மி, ஒரு நாள் உன் பழைய டைரிய புரட்டணும், அதுலதான் நீ தேதி வாரியா எழுதி வச்சிருக்கியே. ஆமா மம்மி, நீ டாடிய பார்த்தது, கல்ல காட்டினது, சிந்திச்சது, சந்திச்சது, லவ் லெட்டர் எழுதினது எல்லாத்தையும் தான் விபரமா எழுதி வச்சிருக்கியே. நாங்க ஒண்ணும் அப்படி இல்லப்பா, கண்ட உடனே காதலிச்சிட்டோம். எவ்வளவு நேரமா அவர் வெளியவே நிக்கிறாரு, கால் வலிக்காது? லட்சு, டாடி, மாப்பிளை கூப்பிடுமா. ஹலோ டார்லிங், உள்ள வாங்க. மம்மி, இவள்தான் எங்க லவர் மிஸ்டர் கோண்டு. என்னது குண்டா? குண்டு இல்ல மம்மி, கோண்டு. அது இல்லைங்கோம்மா, என் பேருங்கோ கோதண்டா பாண்டிங்கோ. நம்ம பாப்பாங்கோ என்ன லவ் பண்ண சொல்ல கோண்டுன்னு சொல்லி லவ்வா கூப்பிடுதுங்கோ. இருக்கட்டும். மம்மி எப்படி இருக்கிறாரு? மாப்பிளைக்கு என்னமா குறைச்சலு? கடைஞ்சி அடிச்ச பொம்மை மாதிரி. இருக்கட்டும். ஏற்கனவே அவுட் ஹவுஸ்ல நம்ம குடும்பத்துக்கே இடம் இல்ல, இதுல இவர் வேறயா? சரி, நம்ம 2 பேரும் வெளியே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. என்னது? சும்மா இருங்க. ஏன் பண்ணுங்களா? நீங்க 2 பேரும் ஒருத்தனையே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லா இருக்குமா, இல்ல சட்டம் தான் இதுக்கு இடம் கொடுக்குமா? அப்படின்னா நான் என் காதல வாபஸ் வாங்கிக்கிறேன். லட்சு, நீயே கட்டிக்க. தேங்க்ஸ் சச்சு. ஆமா, வணக்கம்மா.
வணக்கம். நீங்க? என் பேரு சாருலதா. எங்க வீட்டுக்காரரு என்ன அன்பா சாரு சாருன்னு கூப்பிடுவாரு. அப்படியா? உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, உங்க பாட்டை நான் ரேடியோல அடிக்கடி கேட்டிருக்கேன். அப்படியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்க விசிறிமா. அப்படியா? அப்படின்னா நல்ல காத்து வரும். ஆமா, விசிறின்னா என்னம்மா? விசிறின்னா தெரியலம்மா, எல்லாரும் சொல்றாங்களேன்னு நானும் சொல்லிட்டேன். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. இப்ப யாராவது மயக்கமா விழுந்துட்டா நம்ம என்ன செய்யறோம்? விசிறியால வீசி காத்து உண்டாக்கி கலப்ப போக்கடிக்கிறோம் இல்ல? ஆமா, அதே மாதிரி உங்க அன்புங்கிற விசிறில இருந்து ஆதரவுங்கிற காத்து எங்க மேல பட்டா என் மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் உற்சாகம் உண்டாகுமா? அதுக்குதான் விசிறின்னு பேர். அடே அப்பா, எவ்வளவு பெரிய விஷயமா, எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆமா, உங்க புருஷனுக்கு என்ன வேலை? ஆமா, அவருக்கு என்ன வேலை? சமையல் ரூம்ல இருப்பாரு. அதை விட்டா என் ரூம்ல இருப்பாரு. ரெண்டும் இருக்க வேண்டிய இடம் தானே. போங்கம்மா நீங்க. ஏமா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புருஷனை கை கொள்றையே வச்சிருக்கீங்களே, அந்த வயிற்றுல ஏமா கேக்குறீங்க? அவர் நினைச்சாலே. சரி, அதை விடுங்க, நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு லட்சுமி சரஸ்வதினு ரெட்ட பொண்ணுங்க. நாங்க லட்சு சச்சுன்னு தான் கூப்பிடுவோம். அதுங்களுக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுக்கணுமா? ஓஹோ, அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படியா? இதுக்கு முந்தி கொஞ்சமாவது பாட தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதுமா. இவங்கள உனக்கு தெரியுமா? ஓ, என் கூட தாமா படிக்கிறாங்க. அப்படியா? சித்தி, இவங்க தான் உங்க மம்மியா? அழகா இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த வயசுலயே உங்க பொண்ணு பையனை லவ் பண்றான். பாட்டு கத்துக்கணும்னு என் உயிரை எடுத்தீங்களே, உங்களுக்கு சிபாரிசு பண்றதுக்காகத்தான் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். நாங்களும் அதுக்காகத்தான் வந்தோம். சுஜாவோட மம்மி நல்லா பாடுவாங்கன்னு சுஜா சொன்னா. ஆண்டி, முதல்ல என்ன பாட்டு கத்து கொடுத்தீங்க? என்ன பாட்டு? அதான் ஸ்ரீகணநாதா சொல்லி கொடுக்கணும். ஸ்ரீகணநாதா அப்படின்னா என்ன பாட்டு? கர்நாடிக் மியூசிக். ஓ மை காட், கர்நாடிக் மியூசிக்கா? அது சுத்தாச்சே. பாடி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஜுரமே வந்துரும். ஒரே போர். நீங்க எல்லாம் ஒரே ஸ்கூலா? போர் ஸ்கூல். சுஜா கூட அடிக்கடி தான் சொல்லிட்டு இருக்கும் போர் போர்னு. ஆமா பொண்ணுங்களா, அவங்களுக்கு போர் அடிக்காத பாட்டு ஏதாவது தெரியுமா? வா, பாடுவோமே. லட்சு, பாவம் ஆர்த்தி. பாடிடுவோமா? ஓ, 1 2 தம்மாரு தம்மா மிட்டி ஜாய கம்மா बोल शुभ शाम हरे कृष्ण हरे राम. போதும் 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 போதும். மயில் பாடுற மாதிரி இருக்கு குரல். வேண்டாமே, வேண்டாம், கேட்டேனே, போதும். இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் இந்த குரல். ஐயோ, பாருங்கம்மா, உங்க பொண்ணுங்களுக்கு சங்கீதம் சொல்லி கொடுக்கறத பத்தி கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி செய்வோம்.